பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வரவில்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அன்பு போதர் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். அன்பு அண்ணனுக்கு, செக்ரட்டரி அண்ணனுக்கு, ட்ரெஷரருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இன்றைக்கு இந்த இடத்துல ஐயா சொன்னது போல ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன், நான் ஜெபித்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, கிங் ஆஃப் கிங் சர்ச்சுக்கு போய் என்னை ஒரு முறை அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இது ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஜெபித்தேன், எனக்கு தெரியும். என்னை மறுபடியும் ஒரு முறை அனுப்புங்கள். ஏனென்றால் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த சபைக்காக ஜெபிக்க சொன்ன பொழுது நான் ஜெபம் பண்ணேன் அந்த ராத்திரி. அப்போ நான் மறுநாள் காலையில் ஜெபிக்கிறேன், என்னை ஒரு முறை அனுப்புங்க ஆண்டவரே சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு கால் வந்துருச்சு. அதனால் ஐயா சொன்னது போல திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். பாருங்கள், இன்றைக்கு ஒரு வருஷத்தை தேவனுடைய சமூகத்தில் துவங்கினா அந்த வருஷத்தினுடைய முடிவையும் தேவனுடைய சமூகத்தில் முடிக்க ஆண்டவர் பெரிய ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வேகமா வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்களே வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு காலையில, நேற்று இரவில் ஆண்டவர் என்னோடு கூட சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கலாம், என்ன நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் இந்த காரியம் ஜெயமாகவில்லை, ஒருவேளை இந்த வருஷத்துல நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ. அன்பு தாயே, சகோதரியே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆண்டிலே இந்த கடைசி நாளில் வந்து நம்ம நல்லா துதிக்க போகிறோம். 5 நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஒரு 5 நிமிடம் உங்களுடைய கரங்களை நல்லா தட்டி, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் சுவாமி. என் குடும்பத்திற்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு நீர்தான் ஆண்டவரே கிருபை பாராட்டி இருக்கிறீர். நீர்தான் எங்களை சுகமாய் கொண்டு வந்திருக்கிறீர். நீர்தான் எங்களை பத்திரமாய் நடத்திருக்கிறீர். எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து வர கிருபை கொடுத்தீரே. பாடலாமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே சோ நல்கிய எல்லாம் நன்மைகளே நினைத்து, நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளே நினைத்து, நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளே. ஆமென். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய்
தயவாய் மாதயவாய். ஆமென். தாங்கியதே நாள் வரையே தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். தாங்கியதே தாங்கியதே நாள் வரையே தயவாய் மாதயவாய். ஹல்லேலூயா. தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம். ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜன சீக்கிரம் வருவா. சீயோனை பணிந்துமை சீக்கிரம் வருவா. சிலுவை வைத்தோம் சந்திக்கவே சீயோனின் ராஜனே. சீயோனின் ராஜனே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென் ஆமென். சிலுவை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனே. சீயோனின் ராஜனே. சிலுவை வைப்போம் சீயோனின் ராஜனே. சீயோனின் ராஜனே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய நன்மைகளை நினைத்து நல்லவரே நல்கிய நன்மைகளை நினைத்து எந்தன் மாற்றுக்கலாம் ஸ்கேல். எந்தன் உள்ளம் புது கவியானே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவன் நாமோ நூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவன் நாமோ நூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நன்ன நாமி பாடிடுவேன். அல்லேலூயா துதி இந்த நன்ன நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் துதித்து பாடுங்க துதித்து பாடுங்க. ஆமே ஆமே. சொந்த காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழுதெனக்கேடும் சுகபலன் அளித்தார். ஹல்லேலூயா ஆமென். சொந்தமாக ஆசை பொழுதெனக்கேடும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்ன பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்ன சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு கூட நாம் வருகிறோம்.
நான் சுகமாயிருக்கிறது, நாம் சுகமாயிருக்கிறது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதமாயிருக்கிறது, குடும்பமாயிருக்கிறது. எத்தனையோ வேதனைகள் பாடுகள் வந்தது, கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை நல்லா துதிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை போகணும்னு நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாதர் கூட நான் ஆராதனை நடக்கிறேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட. நான் அவரோட இடத்துக்கு போயிருந்தேன், எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அவர் என்ன செஞ்சார், நான் உட்காந்து கையை பிடிச்சி தர இழுத்து வந்து அவர் கூட நிற்க வச்சு அவர் ஆடுறாரு. என்னால் முடிஞ்ச பிறகு சொன்னேன், ஃபாதர் நீங்க எப்படி சும்மாவே இருக்க மாட்டேங்க, உங்க கால் இப்படியே பண்ணுங்க, இப்படியே இருக்கிறீங்களா சொன்ன. அவர் சொன்னாரு, உள்ளம் துள்ளுது ஐயா, உள்ளம் துள்ளுது, அதனால என் கால்கள் துள்ளுகிறது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் துள்ளி மகள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கு. கரங்களை உயர்த்தி கண்ணில் மூடி, அப்பா எங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீங்க சுவாமி. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரை நன்மை செய்திருக்கிறீங்க. என் பிள்ளைங்க சுகத்தோடு இருக்கிறது, பலனோடு கூட இருக்குது, நீங்க கொடுத்த கிருபைப்பா. எங்க பிள்ளைங்க ஞானமாய் படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறீரு, அது நீங்க கொடுத்த கிருபைப்பா. கடந்த வருடம் முழுவதும் எங்க கூட நடந்து வந்தீங்கப்பா, எங்களோடு கூடவே நீங்க இருந்தீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி, வாய்ப்பு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. எங்க வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்ததே, உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களோட இருந்தீரே. என் மனைவிக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி, என் கணவனுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி, என் பிள்ளைகளுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி. எல்லாம் வாய் தந்து கொஞ்சம் அப்படியே துதித்து கொண்டே இருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், வாய்ப்பு சொல்லுங்க. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அப்பா நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபை அல்லவோ தாங்கி கொண்டது. மகளே நீ கடந்து வந்த பாதையில உன்னோடு கூட கர்த்தர் இருந்தாரே. இந்த வருடத்தை கழிப்பேனோ என்று நினைத்தாயே, சோர்ந்து உட்கார்ந்த நேரங்கள் அல்லவோ உனக்கு அதிகமாக இருந்தது. எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு கூட இருந்தாரே. அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுங்க. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தனமே தேவத்தோங்கமே கொள்ளைகமே இதுவரை வளமாய் காக்கையும் மிக தன்னமோ. சொல்லுங்க, இதுவரை வளமாய் காக்கையும் மிக தன்னமோ. மாறா பூரணமே எல்லா வருடங்களிலும் உங்கள் வாக்கு தவறாதருளே பொருந்திட்ட வல்லாவிக்கோ போதே. உங்கள் வாக்கு தவறாதருளே பொருந்திட்ட வல்லாவிக்கோ போதே. வந்தனமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தனமே தேவத்தோங்கமே கொள்ளைகமே இதுவரை வளமாய் காக்கையும் மிக தந்தனோ.
இந்த காலை வேளையில் நாங்கள் துதிக்கும்படி நீர் செய்த இந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டு முழுவதுமாக அதிசயமாக அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்தி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெபித்திருக்கலாம், நாம் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே இந்த வருடத்தில் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக இந்த குறிப்பிட்ட காரியத்திலே எனக்கு ஜெயம் வேண்டும், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றி வேண்டும், இதற்காக நான் பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த குறிப்பிட்ட பிரச்சனை முடிந்துவிட வேண்டும், இந்த குறிப்பிட்ட காரியங்கள் மாறிவிட வேண்டும். ஆனால் இப்போது 31ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு ஆண்டவரே இது மாறல, இது என் வாழ்க்கையிலே ஒரு அவமானத்தை கொண்டு வந்து விடுமே, ஒரு வேதனையை கொண்டு வந்து விடுமே என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்குள்ள இருப்போமே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வெட்கப்படுவதில்லை என்கிற வார்த்தை தேவன் தம்முடைய கரத்தை பிடித்து 24ஆம் ஆண்டுக்குள்ளே உங்களை நடத்தி செல்லும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நீ வெட்கப்படுவதில்லை, மகனே, நீ வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் கேட்கிற காரியத்திற்கு தாமதமாக பதில் வந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் கொடுப்பார். அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, ஒரு பக்கத்திலே அவமானங்கள், நிந்தைகள் அந்த அம்மாவை நெருக்கி கொண்டிருக்கிறது, மறுபக்கத்தில் ஆண்டவரோடு கூட அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. அவமானத்தின் நடுவிலே ஒரு தாய் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். தேவன் தான் இந்த தாயினுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் தெரியுமா? நான் அந்த சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு ஏலியனுடைய ஸ்தானத்திலே ஒரு தேவ மனிதனை கொண்டு வருவதற்காக ஒரு தாயை ஆண்டவர் நொறுக்குகிறார். அந்த அம்மா ஒரு ஜெபம் பண்றாங்க, தேவரீர் உம்மை அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண்மகவை கொடுப்பீரானால் அவரை உயிரோடு இருக்கும் சகல நாளும் உமக்கென்று நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் அந்த தாயினுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஏலியை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை இந்த தாய்க்கு எதிராய் வந்த பொழுது அவருடைய வெட்கம் மாறிவிட்டது. அவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை தேவன் உறுதிப்படுத்தி விட்டார். இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பை ஆண்டவர் இந்த சாமுவேலுடைய கரத்தில் கொடுத்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களா? ஆமென். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் இதுக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள போனா உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சி. என்னுடைய சகோதரியை மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும். எங்களுக்கு அன்னைக்கு பணம் கிடையாது கையில, ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ல இருக்கிற அவன் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் டாக்டர்கிட்ட நாங்கள் சேர்க்கணும். இம்மிடியேட்டா உடனடியாக நான் கொண்டு போகணும்னா கூட உடனடியே இன்னைக்கு நான் காலையில் கொண்டு போய் அவனை உயிர் பிழைக்கணும். அவன் அப்படின்னா எனக்கு 1 லட்ச ரூபா வேணும். நான் ஃப்ளைட்டில் போகணும் வரணும், எல்லாத்துக்கும் சேர்த்து 1 லட்ச ரூபா வேணும். ஒரு நய பைசா கையில் கிடையாது. உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையில் அவளை கூப்பிட்டு போனேன். டாக்டர் சொல்லிட்டான், கோயம்புத்தூரில் காலையில் வந்துருக்கேன், நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என் மனைவி பார்த்து சொன்னேன், இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நகையை கொண்டு போய் அடகு வைக்கணும்னாலும் பண்ண இருக்காது, நாளைக்கு காலையில் போகணும். விசுவாசத்தில் எனக்கு தெரிந்த அந்த டிராவல் ஏஜென்சி ஃபோன் பண்ணி நாளைக்கு 3 டிக்கெட் வேணும் ஃப்ளைட்டில் எனக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு.
நான் வச்சிருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஆனால் பணத்துக்கு எங்கே போகணும்னு தெரியாது. நான் போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீங்க கேட்குது. நடந்த சம்பவம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? 1 மணி நேரம் இருக்குது எனக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்குள்ள எனக்கு பணம் வரணும் அப்படிலாம் சொல்லல. 1 மணி நேரத்துக்குள்ள தாங்க ஆண்டவரே, இங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா நான் எங்கன்னா காலையில நான் போய் என் முயற்சி எடுக்கணும். நான் ஜெபித்து முடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன், குஜராத்ல இருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் பேர் லாசர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னேன். நல்லா இருக்கேன். அவர் என்ன பேசுறத பார்த்து, நீங்க ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி பேசுறீங்க. அப்புறம் என் சகோதரி நிலையை சொன்ன, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பணம்லாம் சொல்லல, இப்படி ஒரு பிரச்சனை அவளுக்கு, அதனால கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறோம், டாக்டர் நாளைக்கு கோயம்புத்தூருக்கு வர சொல்லியிருக்காரு. இதுதானா? இதுக்காக நீங்க கவலைப்படுங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் சுகம் கொடுப்பாரு, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தரேன். கொஞ்சம் தடுமாறுவோம்ல. அவர் உங்களுக்கு கூகுள் பே இருக்கா? இருக்கு, சரி நான் வச்சுட்டேன். ஒரு வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல 50,000 ஒரு முறை, 50,000 ஒரு முறை. இது நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை, இது நடந்ததுங்க. அப்படி டக் டக் டக்குன்னு வந்தது. சரி, நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர்ல போய் உட்காந்து கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் அவர் கால் பண்றார். பணம் போதுமா வேணுமா? இல்லை, எனக்கு கரெக்டா இருக்குது, போதும்ண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் கொஞ்சம் அனுப்புறேன், நீங்க பார்த்து கொஞ்சம் செலவுக்கு வச்சுங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கடன் எல்லாம் இல்லைங்க, கடன் தான் இல்லை. அவர் மனம் வந்து, அவர் பெரிய ஒரு தொழில் அதிபர். அவர் மனம் வந்து சொல்ற, நான் கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிற தேவன். அவர் செத்து போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். அன்றைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார், சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா நான் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் ஆலயத்துக்கு வருகிறது வேறு, தொழுது கொள்ளுகிறது வேறு. ஆனால் தேவனோடு கூட நான் நடக்கிறது என்பது வேறு. ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு கூட நடக்கிறது. நான் பெருமைக்காகலாம் சொல்லலைங்க, உண்மை முகஸ்துதிக்காக சொல்ல. நம்முடைய போதகரை நான் பார்த்திருக்கிறேன். அவரை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் என்ன இருக்குன்னா, ஒரு பைபிளோ ஒரு டைரி ஒரு பேனா. கரெக்டுங்களா நான் சொல்றது? ஒரு பைபிள், ஒரு டைரி, ஒரு பெண்ணு. அங்க வந்து அந்த அந்த சர்ச்ல முன்னாடி இருப்பாங்க, எல்லா காரியத்திலும் முன்னாடி இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்தி கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வந்து வைக்கிறாரு. நம்முடைய பிள்ளையை அப்படியே ஆசீர்வதிப்பார். அப்படின்னா யார் வெட்கப்பட்டு போவதில்லை? அவங்க சொல்லுவாங்க, ஆனா நான் போதகராக வரணும். அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் 11 மணிக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதிருக்க செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவாதி தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளன் கைகளுக்குள்ளே வரைந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப உள்ளன் கைகளிலே வரைந்திருக்கிறவர், மறவாது இருக்கிறவர் உங்களை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்றார். நான் வெட்கப்படாது இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? வருகிற 2024ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த தீர்மானத்தை எடுங்க. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, குடும்பமாய் நான் ஜெபிக்கும் பொழுது, என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறும் பொழுது, என் வீடு ஒரு ஜெப ஸ்தம்பமாய் மாறும் பொழுது, என் குடும்பமும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.
தேவ சமூகத்திலே காத்திருக்கிற குடும்பங்கள் செழித்திருக்கிறது. தேவ சமூகத்திலே காத்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாடுவோம், நல்லா பிரசங்கம் பண்ணுவோம், ஆனா ஜெபிக்க மாட்டோம். நல்ல கவனிங்க, யோசிச்சு பாருங்க. வீடுகளில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். எனக்கு இதை சொல்றதுக்கு ரொம்ப ரைட்ஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள குறைஞ்ச ஜெபம் தான். நான் ஒரு 2 மணி நேரம் கட்டாயமா ஜெபம் பண்ணி அவன் காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் கட்டாயம் ஜெபம் பண்ணேன். இது இல்லாம என் மனைவி ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, என் மகன் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். இதெல்லாம் இல்லாம நாங்க 3 பேரை சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால்ல எங்களுடைய ஜெப குழுவோடு கூட சேர்ந்து ஒரு 1 மணி நேரம் நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆகையினால எங்க வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். யாராகிலும் ஒருவர் ஒரு ஜெப அறையை வைத்திருக்கிறோம். அந்த அறைக்குள்ள யாராகிலும் ஒருவர் எங்க 3 பேர்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். எல்லா காரியங்களும் நாங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாம் வச்சிருப்போம். எல்லாத்தையும் வைத்து ஜெபித்து கொண்டே இருப்போம். நல்லா கவனிங்க, நம்ம வீடுகளுக்குள்ள எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அளவு தேவன் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போகாதிருக்கணும்னா இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தாயே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ வெட்கப்பட்டு போகாதிருக்கணும்னா நீ தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போடு. நீங்க வெட்கப்பட்டு போகாதிருக்கணும்னா நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் அந்த ஜெப அறைக்குள்ளே வந்து அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஜெபம் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் சுவாமி. கிருபை இல்லாம ஜெபம் பண்ண முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா உங்களுக்கு சோர்வு வந்துடும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா எதுக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கணும். நீங்க நல்ல தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்களேன். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்க 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 தேவனுடைய கிருபை ஒரு பக்கத்திலும், ஆசீர்வாதம் ஒரு பக்கத்திலும், பாதுகாப்பு ஒரு பக்கத்திலும் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு இடையில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்காததுனாலதான் இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற ஊழியங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? சபைக்குள்ள டான்ஸ் வந்துருச்சு. கோச்சுக்காதீங்க. தலையெல்லாம் கலர் டை அடிச்சு ஊழியம் செய்யறேன்னு சொல்றேன், ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் பெருகி இருக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துல தேவாதி தேவனை ஆராதிக்கிறவங்க, பரிசுத்தமா யாரெல்லாம் ஆராதிக்கலையோ அவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யறதுக்கு தகுதியே இல்லாதவன். விசுவாசிங்க, ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தமா, என காலம் நெருங்கி விட்டது. ஏசாமி வரப்போகிறார் ஒரு பக்கத்துல. வஞ்சிக்கிற ஆவிகள் பெருகிவிட்டது, வஞ்சிக்கிற காரியங்கள் பெருகிவிட்டது. சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி வஞ்சிக்கிற சுவிசேஷங்கள், தவறான சுவிசேஷங்கள், கள்ள போதகங்கள், கள்ள ஊழியங்கள் பெருகி கொண்டிருக்குது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண தேவ சமூகத்துல. அப்படி வருகை நெருங்கி கொண்டிருக்குது. நீங்க ஜெபம் பண்ணாட்டா யார் ஜெபம் பண்ணுவாங்க? நீங்க ஜெபிக்காட்டா வாலிப பிள்ளைகளை யார் சரியான டைரக்ஷனுக்குள்ள நடத்த முடியும்? நீங்க ஜெபம் பண்ணாவிட்டா நம்ம வீடு எப்படி பரிசுத்தமா மாறும்? நம்முடைய பிள்ளை எப்படி பரிசுத்தமா மாறும்? என் பிள்ளைக்காக நானே ஜெபிக்க மாட்டேன், லெட்டர் எழுதி போடுவேன். எப்படிங்க? நம்ம பிள்ளைக்காக இந்த வருஷத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரே ஒரு நாள் ஒரு வேளை நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து இருக்கிறேனா? என் மகளுடைய திருமணத்துக்காக, என் மகனுடைய வேலைக்காக, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, எதிர்காலத்துக்காக நான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நாள் கணவனும் மனைவியுமாக நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து இருக்கிறோமா? வாரத்தில் ஒரு நாள் தீர்மானம் பண்ணுங்க. 2024 வருஷம் நான் உள்ள பிரவேசிக்கும் பொழுது என் குடும்பத்துக்காக, என் கணவனுக்காக, என் கணவனுடைய பிசினஸ்க்காக, என் மனைவியுடைய வேலைக்காக, என் பிள்ளைகளுடைய வேலைக்காக ஒரு நாள் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், காத்திருப்போம். நீ வெட்கப்பட்டு போக மாட்டே தாயே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னை ஒரு நாள் வெட்கம் விடவே மாட்டார். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க.
இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தாயே நீ ஜெபிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. வாலிப தம்பி ஜெபிப்பதற்கு ஒப்புக்கொடு. சபையில அந்த ஜெப தூபம் எழும்பட்டும். நிறைய நேரம் நம்ம சபையில பாடுறதுக்கும் மற்ற காரியங்கள் செய்யறதுக்கும் யூத் ஃபெலோஷிப்னா என்னெல்லாம் ஸ்கிப் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டு உபவாசம் பண்றேன், ஜெபிக்கிறேன், என் கால்களை முடக்குகிறேன், நாங்கள் ஜெபம் பண்றோம்னு சொல்லி எழும்புங்க. கர்த்தர் நம்முடைய சபை இன்னும் 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 உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டை இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே என் மனைவியை நானும் பிள்ளைகளும் கரம் கோர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கொஞ்ச நேரம் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுவோம். தினமும் ஜெபம் பண்ணுங்க. சத்துரு கிரியை செய்யணும். ஒரு சகோதரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார், எங்கள் வீட்டுக்கு வாங்க பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் அவங்க. சரி, நான் அவங்க கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி நான் என் கூட ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து காஞ்சிபுரத்தினுடைய கலெக்டர், அவங்க டெப்டி கலெக்டர். அவரை கூட்டிகிட்டு, அவர் பேர் பழனிவேல், அவரை கூட்டிகிட்டு நான் என்ன செஞ்சேன், அவங்களோட வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் போனோம். நாங்கள் போகுவதற்கு முன்பதாக அந்த வீட்டில் நல்லா பேசி கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பிள்ளை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சத்துரு எப்படி கிரியை செய்யறான்னு சொல்றேன். நான் போன உடனே அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அவ சொல்றா, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, அவன் வந்துட்டான்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் வந்துட்டா என்ன பண்ணுவான் என்ன அப்படின்னு சொல்ல கேட்டுட்டு அவர் ரூம்குள்ள போயிட்டான். நாங்க போனோம். அந்த பிள்ளை வருவான்னு இவங்க காத்திருக்கிறாங்க. அவ வெளியில வரல. கதவை தட்டுறாங்க, திறக்கவே மாட்டுறா கதவை. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் பயந்துட்டாங்க. ரொம்ப நேரம் தட்டுறாங்க, கதவு திறக்கல. வேகமா அவங்க தட்ட ஆரம்பிச்ச உடனே அவன் மெதுவா கதவை திறந்து அப்படி எட்டி பார்த்தா. உடனே அவங்க அப்பா சொன்ன, வெளியில வாமா அப்படி கூப்பிட்டா அவங்க அப்பாவை அந்த கதவோட சேர்த்து வச்சு அவன் அப்படியே நசுக்கிறான். நானும் நாங்க 2 பேரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் பயந்துட்டு அந்த கதவை அந்த தாயும் அந்த தகப்பனும் 2 பேரும் சேர்ந்து வேகமா அப்படி உள்பக்கமா தள்ளி அந்த பெண்ணை கையை பிடிச்சு இழுத்தாங்க. வெளியில வந்து ரொம்ப நார்மலா நிக்கிறா, சாதாரணமா நிக்கிறது போல நிக்கிறா. என்னை பார்த்து சொன்னா, பிரைஸ் லார்ட் அங்கிள், பிரைஸ் லார்ட். ஒண்ணுமே புரியல, இவன் ஏன் இப்படி பண்ணா. இப்ப பார்த்தா நார்மலா இருக்கிறான், உள்ள ஓடி போய் வச்சுட்டான். எனக்கு புரியல. நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க தான் வெளிப்படுத்தணும். ஒண்ணுமே செய்யலைங்க. என் கையை கொண்டு போய் அவன் மேல வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேன்னு சொன்ன, ஜெபம் கூட பண்ணல, இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி இப்படி வச்சேன். இப்படி சுத்தி பொத்துன்னு வந்துட்டா கீழே அந்த பொண்ணு. அப்புறம் ஜெபம் பண்ண அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைய உள்ள போயிட்டாங்க. சொல்றான், பிரதர் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படித்து கொண்டு இந்த பிள்ளை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கொண்டு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு 2 மாசம் பிடிவாதம் பண்றான். பேக் எங்கன்னு தெரியல, புஸ்தகம் எங்கன்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல. அவ பாட்டுக்கு அவ வேலை செய்யற, ஸ்கூலுக்கே போறதில்ல 2 மாசமா. டீச்சர்ஸ் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. இன்னைக்கு தான் அந்த அசுத்தாவி அந்த பிள்ளை பிடிச்சு ஸ்கூலுக்கு போக விடாம மறுநாள் காலையில் அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டா பிரதர், பேக்கை தேடுறா, புக்கை தேடுறா, இதை தேடுறா, அதை தேடுறா. இப்போதான் அவளுக்கு சுயநினைவே வந்திருக்குது. நல்லா கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் உண்டு. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் முடக்குகிற அந்த ஆவிகள் உண்டு. அப்படின்னா தேவாதி தேவன் என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ள ஜெபதூபம் இருக்குமானால் சத்துரு உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு உள்ள பிரவேசிக்க முடியாது. எங்கள் பலவீன நேரங்களே உன் கிருபை தன்னேரையா, எங்கள் பலவீன நேரங்களே உன் கிருபை தன்னேரையா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என், ஆமென், பயமில்லையே. ஆராதனை உமக்கே, கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை. நீங்க துதித்து பாடுங்க. வீடுகளுக்குள்ள எல்லா சத்துரு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள போங்க.
இன்னைக்கு இந்த சபைக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என் சபையில நான் ஜெபம் பண்ணுவேன், என் வீட்டுக்குள்ள நான் ஜெபிப்பேன், என் போதையரோடு இடையிலிருந்து நான் ஜெபிப்பேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு போங்களேன். இதுவரை நீங்க பார்த்த கீப்பேன இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. வெட்கப்படவே மாட்டீங்க. இப்பொழுதே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்துதான் அனுப்புவார். இப்பொழுதே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். எந்த இடத்துல வெட்கத்தையும் அவமானத்தையும் சகித்து தலைகுனிந்து நடந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சிங்கத்தை போல நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வாக்கு. ஆமென். இரண்டாவது, யார் வெட்கப்பட்டு போவதில்லை? கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. ரோமர் 10:11. போதுமா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல். அப்படின்னா என்ன பிரதர், நாங்க விசுவாசிக்கிறது இல்லையா? நாங்க விசுவாசிக்கிறது இல்லையா? விசுவாசத்தினால தானே பிரதர் நாங்க சர்ச்சுக்கு வரோம், விசுவாசத்தினால தானே கர்த்தரை தேடுறோம். சீஷர்கள் மாதிரி தான். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஏசாமி தான் கூப்பிடுறாரு. வாங்க அக்கறைக்கு போவோம். கூப்பிட்டவங்க கூட தான் போனாங்க. ஆனா கொந்தளிக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே இயேசு ஐயரே மடிந்து போகிறோமே. இப்ப நம்ம வாழ்க்கை அதுதான். நான் அவரோடு கூட தாங்க போகிறேன், அது விசுவாசத்தை வைத்து தான் போகிறேன். ஆனா வாழ்க்கையின் போராட்டங்களை பார்க்கும் பொழுது கலங்குகிறாயே தாயே. வாலிப மகளே, வாழ்க்கையின் போராட்டங்களை பார்த்து பலவிதமான சிந்தைகளிலே சிக்குண்டு போகிறாயே. தகப்பனே, சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கும் பொழுது கலங்குகிறாயே. உங்களோடு கூட வருகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்கணும். யவீரு இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறார். இயேசுட்ட போய் மகள் ரொம்ப மரண அவஸ்தையா இருக்கிறா, அவளுக்காக இயேசுநாதர் வருவாரு, கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவாரு, காத்து கொண்டே இருக்கிறார். 12 வருஷமா ஒரு அம்மா அந்த 12 வருஷ பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கிறது. இயேசு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். பொறுமையா இருக்கிறார் அந்த மனுஷன், பொறுமையா அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். சரி, எல்லாம் போயிட்டாங்க. பக்கத்துல போய் இயேசுநாதரே என் மகளுக்காக வாங்கன்னு சொல்லலான்னு கிட்ட போனா, போதகரை வருத்தப்படுத்தாதே, உன் மகள், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, மகள் மரித்து போன. அப்படி சொன்ன இந்த வார்த்தையை எவ்வளவு கேட்டாரோ இல்லையோ, என் அப்பன் இயேசுவின் காதுகளில் இந்த வார்த்தை விழுந்தது. உடனே இயேசு எவரின் பக்கமா திரும்பி சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவருவே எந்த விசுவாசத்தோடு என்னிடத்துல வந்தாயோ, இப்ப நீ பயப்படாதே, கேட்கிற செய்தியை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில கேட்கிற செய்தி எல்லாம் நெகட்டிவான செய்தியா இருக்கும். சுகவீனமா நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருப்போம், சொல்ற வீட்டுக்குள்ள வரவங்க கூட பயமுத்திட்டு போயிடுவாங்க. இதே பிரச்சனை தான் பிரதர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாவம் சேர்த்து போயிட்டாருவோம், பயந்துருவோம். நல்லா கவனிங்க, கேட்கிற செய்திகள் நெகட்டிவான செய்தியா இருக்கலாம், காரியம் ஜெயம் இல்லாம இருக்கலாம், கொந்தளிக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். இயேசுவை நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீ விசுவாசித்தால் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அதை கொடுத்தே தீர்வார் என்பதை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிங்க. இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க. நீ இன்றைக்கு விசுவாசிங்க. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிற காரியத்துல, என் மகளுடைய காரியத்துல, என் மகனுடைய காரியத்துல, என் பிள்ளைகளுடைய காரியத்துல, என் கணவனுடைய காரியத்துல, என் சகோதர சகோதர காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவேன் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் வெட்கப்படுவதில்லை. வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு 2:6. நீங்க வீட்டுல போய் 1ல இருந்து 6 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, நேரம் இல்ல. இப்ப 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன்,
அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படு. மூலக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே சீயோனிலே என் பீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவன் நானென்று நம்பும் கண்மலை அவன் நானென்று நம்பும் கண்மலை. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே சீயோனிலே என் தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நானென்று நம்பும் கண்மலே அவர் நானென்று நம்பும் கண்மலே. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ற வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2-3 காரியத்தை சொல்லி வேகமா நான் முடிக்கிறேன். ஏசாயா 50:7 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை. நல்லா கவனிங்களேன். கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தரை துணையாக கொண்டிருக்கும் போது அந்த கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அவர் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறபடினாலே நான் வெட்கப்படுவதில்லை. அப்படின்னா இன்னைக்கு காலையில நம் ஒவ்வொருவருக்கும் யார் துணையா இருக்கணும்? கர்த்தர் துணையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எழுந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏசப்பா நீங்க தான் எனக்கு இன்னைக்கு துணை, என் வேலையில நீங்க தான் துணை, கார்ல போகும்போது நீ தான் துணை, எல்லாவற்றிலும் நீங்க தான் ஆண்டவர் என்னுடைய துணை, பைக்ல போகும்போது நீ தாங்க துணை, ஸ்கூல்ல இருக்கும்போது, கல்லூரியில் இருக்கும்பொழுது, வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்பொழுது நீங்க தான் எனக்கு துணை. அப்ப கர்த்தரை துணையாக கொண்டிருக்கணும். நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்டை பார்க்க முடியல, பேச முடியலன்னா கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரா? கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறாரா? கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? கர்த்தர் உன் கூட இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? அப்படி சொல்லி கொடுப்போமே. ஆனால் கர்த்தரை எந்த குடும்பம் துணையாக வைத்திருக்கிறதோ, அப்படின்னா என்ன, அந்த துணை நம்ம கூட இருந்தா அவர் ஆலோசனை, கர்த்தர் எல்லா ஆலோசனை எங்க கேட்போம்? அவங்ககிட்ட தான் கேட்போம். நமக்கு வீட்டிலலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ஒரு நல்ல கார் எடுத்து கூட உடனே எங்கள் மாமாட்ட கேட்டு சொல்கிறேன், என் அத்தைகிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் பெரியப்பாட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ அவங்கள விசாரித்து தான் சொல்லணும். அதுதான் முதல் வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். முதல்ல நீ தேவனிடத்துல கேட்கிறாயா? தேவன் உனக்கு துணையாக கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உனக்கு துணையா இருக்கிறாரா? கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரா? கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா? கர்த்தர் உனக்கு துணையா இருந்தா உன் கால் இடராதபடிக்கு அவர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. உன் கால் இடரவே இடராது. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருக்கும். கர்த்தருடைய பலன் உங்க கூட இருக்கும். அடுத்து வாசிங்க, ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. வேக வேகமா நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குமானால் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எல்லாவற்றையும் என்னால மேற்கொள்ள முடியும். நான் வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதா? நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். என் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபிக்க தெரியாதவங்களை போல ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணு சொன்னா ஜெபிக்க தெரியாத போல ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட நான் ஜெபம் பண்றோமா? என் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? Where there is the spirit of the Lord is there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு.
கர்த்தருடைய ஆவியானவர் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இல்லைன்னா அநேக நேரங்களில் வெட்கப்பட்டு போவேன். என்னை மேற்கொள்ள வைக்கிற இந்த சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். நீங்க வாங்க, சபைக்குள்ள வாங்க, பாஸ்டர் நம்ம ஐயாட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லுங்க. அவர் கை வச்சு ஜெபிப்பாரு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே ஜெபிப்பாரு. தேவ மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமென் சொல்லுங்க. தேவ மனிதனுடைய ஜெபத்தை கேட்பார். எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போறீங்க? நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க தேவ ஊழியக்காரர் இருக்கிறார், நம்ம சபை இருக்கிறது, நம்ம வீடுகளுக்குள்ள முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சீனாய் மலையினிலே எல்லாரும் பாடலாமா? இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே ஆத்மதாகம் என்னோட சேர்ந்து பாருங்க. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே சுவாமி, ஒவ்வொரு இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே எளிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எளிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமோற்று விரோந்து வாழ்ந்து உந்தன் பாதத்திலே ஸ்தோத்திரம். ஏக்கமோற்று விரோந்து வாழ்ந்து உந்தன் பாதத்திலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இன்னைக்கு இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு மேல இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இன்றைக்கு உங்க வீட்டுக்கு திரும்பி போய் பாருங்க, அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள தேவன் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். யாரை கண்டு பயந்தீர்களோ, எந்த சூழ்நிலையை கண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ, அதே இடத்துல தேவன் உங்களை சிங்கத்தை போல நடக்க வைப்பார். இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வேணும். கர்த்தருடைய ஆவியாக எனக்கு உணர்த்துகிறத சொல்லுகிறேன். உங்க பிள்ளைக்காக யாரோ ஒரு தாய் பயங்கரமா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. தாயே, சமாதானத்தோட போ. இந்த வருடத்தோடு கூட தேவன் அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாக நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. கலங்காதீங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அம்மா நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பையனால என் குடும்பம் வெட்கப்படணும், இனி நீ அதை சொல்லவே மாட்டேன். கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார். கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே
2023 டிசம்பர் மாதம் 31 கூட இன்றோடு கூட கர்த்தர் எல்லாவற்றையும் வானிஷ் பண்ணிட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை ஜெயமாய் 24க்குள்ள ஜெயமாய் பிரவேசிப்பீங்க. 24க்குள்ள ஜெயமாய் பிரவேசிப்பீங்க. ஜெயமாய் பிரவேசிப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒண்ணே சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம், நல்ல வாசிங்க. 29, 22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. யாக்கோபே, நீ இஸ்ரவேலாய் மாற்றப்படும்போது நீ வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். நல்ல வசனம் எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர், யாக்கோபை மீட்டுக்கொண்ட கர்த்தர், இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அருவருப்பிலிருந்து, கர்த்தர் விரும்பாத காரியங்களிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நான் ஆல்டர் கால் கொடுக்கிறேன். 23ஆம் வருஷம் முழுவதும் பாவத்திலே தான் நான் இருந்தேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்தேன். அநேக வெட்கங்களை அனுபவித்தேன் என்று சொன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, 2023ஆம் ஆண்டிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து 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 நான் வெட்கத்தை அனுபவித்தேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்ட நாட்கள் அதிகம். என் நண்பர்களுக்கு முன்பாக, என் உறவினர்களுக்கு முன்பாக. மகனே, குடும்ப ஃபங்க்ஷனு கூட நீ போகிறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்த. மனைவி எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நான் வரவே மாட்டேன்னு சொல்லி கொண்டிருந்தீங்கல்ல, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வெட்கத்தை அவர் மாற்றுகிறார். குடும்பமா நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்க. குடும்பமா நீங்க எல்லா இடத்துலையும் போய் நிற்பீங்க. நீ வெட்கப்படுவதில்லை. ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த 2023ஆம் வருஷத்துல என் குடும்பத்தில் என் மனைவியை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன். என் பிள்ளை, என் கணவனை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். வார்த்தைகளினாலே துளைத்து எடுத்திருக்கிறேன் சுவாமி. என் மனைவியை வார்த்தையை பேசி 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 வேதனைப்படுத்தி வச்சிருக்கிறேன் சுவாமி. என் கணவனை வார்த்தையினாலே துளைத்து வேதனைப்படுத்தி இருக்கிறேன் சுவாமி. என் பிள்ளைகள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை ஒரு விஷயம் என் மன்னிங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உன் கணவனை எத்தனை முறை நீ துக்கப்படுத்திருக்கிற மகளே, ஊழியம் செய்கிற உன்னுடைய கணவனை துக்கப்படுத்தியிருக்கிறாயே. உன் வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை எத்தனை முறை உடைத்திருக்கிறது. தெய்வ சமூகத்தில் அவர் வடித்த கண்ணீர் உனக்கு முன்பதாக ஒரு நாள் நிற்கும். இன்றைக்கு ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, மன்னிச்சிருங்க அப்பா. என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே உம்மை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே உம்மை. வருத்தத்தோடு கழிப்பரு வருத்தத்தோடு கழிப்பதே வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து
உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. நாம் ஜெபம் பண்ண போறோம். 2024 வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வீட்டில் போய் நம்ம ஐயா சொன்னது போல குடும்பமா நாங்கள் ஒப்புரவாங்க. சுவாமி, மனைவி பார்த்து மன்னிப்பு கேளுங்க, தெரியாம பேசிட்டோம்மா மன்னிச்சுக்க. கணவனை பார்த்து சொல்லுங்க, ஐயா உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட ஐயா, குடும்பத்துக்காக நீ எவ்வளோ உழைக்கிற, மன்னிச்சுக்க ஐயா அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைகளை பார்த்து பேசுங்க. குடும்பமா சந்தோஷமா இருங்க. குடும்பத்தில் அப்படியே கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகையோட குடும்பத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் போதும். எவ்வளோ நாட்கள் நம்ம வாழ போகிறோம் தெரியாது, எவ்வளோ நாட்கள் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருப்பான்னு தெரியாது. நீ நேசிக்கிற மனைவியோடு சமாதானமா இருங்க, கணவனோடு கூட சமாதானமா இருங்க, உன் பிள்ளைகளோடு கூட சமாதானமா இருங்க. சமாதானமா 2024 ஆண்டுக்குள்ள நாங்க பிரவேசிப்போம். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் அறிக்கை பண்ணுங்க, எல்லாரும் வாய்த்தத சொல்லுங்க. ஆண்டவரே, சமாதானமா 2024 ஆண்டுக்குள்ள நானும் என் மனைவியும் என் கணவனும் என் பிள்ளைகளும் நாங்கள் பிரவேசிப்போம். நானும் என்று தருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலைகளில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.